நான் யோசிச்சு பாரு, திடீர்னு பூமி புரண்டு படுத்துச்சு அப்படின்னு சொன்னா அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்கக்கூடிய துணி அத்தனையும் எதுவும் வரப்போறது இல்லை, எல்லாம் மண்ணுக்கடியில போயிடும். பூகம்பம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் மாதவிடாய் காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. நமக்கு தண்ணீர் வேணும், கழிப்பறை வேணும், இல்லாம ஒரு பெண் அதெல்லாம் வெளியில போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. தேவையில்லாதது யார் கொடுத்தது? இன்ஸ்டாகிராம். தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஏன் செய்யணும்? கிடைக்காம கிடைச்ச என் வாழ்க்கையை நான் ஏன் வீணடிக்கிறேன்? பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தாத துணியை கொண்டு வந்து கொடுப்போம். அப்படி கொடுக்கறவங்க கூட நல்லவங்க, பயன்படுத்த முடியாத துணியை கூட கொண்டு வந்து கொடுக்கறவங்க இருக்காங்க. நான் யோசிச்சு பாரு, திடீர்னு பூமி புரண்டு படுத்துச்சு அப்படின்னு சொன்னா நாமளும் அடுத்த வேலை சோத்துக்கு யாருக்கிட்டையாவது கையத்தான் ஏந்தணும். அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்கக்கூடிய துணி அத்தனையும் எதுவும் வரப்போறது இல்லை, எல்லாம் மண்ணுக்கடியில போயிடும். ஐயோ இதெல்லாம் நான் போட மாட்டேன்பா அப்படின்னு சொல்ல உரிமை கிடையாது. யார் யாரோ போட்டு பழசான கிழிஞ்சு போன துணிகளை கூட கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனா இவங்க கொண்டு போறது பூரா எதுவாக இருக்கும் தெரியுமா? நீங்களும் நானும் இன்னும் டிவில சேனல் மாத்தி எதுல இன்னும் க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்க, எதுல யாராவது அழறது ரொம்ப க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மனது இறுகி போச்சு நமக்கு எல்லாம். அழுகிய பார்த்தா கலங்குற ஆட்கள் இல்ல. நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க அதற்கு முன்னால ஓடி இருப்பாங்க. அரசோ ஆண்டவனோ வரதுக்கு முன்னால ஓடி போய் அங்க நின்றுப்பாங்க. பூகம்பம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் இன்டர்நேஷனல் ரோட்டரியில இருந்து இந்திய ரோட்டரி வரைக்கும் அத்தனை பேரும் கை அணைச்சிருவாங்க. அது இணைத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கும்பல்ல அந்த பெருவெள்ளம் வந்த போது அங்க கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. மாதவிடாய் காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. நமக்கு தண்ணீர் வேணும், கழிப்பறை வேணும், இல்லாம ஒரு பெண் அதெல்லாம் வெளியில போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அடுத்த வேளை மருந்துகள் தேவைப்படுறவங்க இருப்பாங்க, வயது போன முதியவர்கள் இருப்பாங்க, சின்ன குழந்தைகள் இருப்பாங்க. நீ நானும் நம்ம கிட்ட இருக்கிறத கொடுப்போம். இவங்க என்ன கொடுப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போய் கொடுப்பாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் புரிஞ்சுக்கும். நம்ம தானம் செய்யறோம் அப்படின்னு சொல்றோம்ல, தானம் செய்யறதுக்கு முன்னாடி நிதானமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். It's certainly not charity to share what you have. Real charity is to give what the other person needs. எதிரில் இருப்பவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறத விட்டுட்டு எங்கிட்ட இருக்கிறத கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்ல. அப்படி ஓடி போய் உதவி பண்ணக்கூடியவங்க இல்லைன்னா அரசு வந்து காப்பாற்றுவதுங்கிறது முடியாத காரியம். உங்களுக்காக அவங்க அடுத்ததும் களம் இறங்கியிருக்காங்க. உங்களவு அது வந்து சேரணும்னு நான் நம்புறேன். யாதுமானவளுக்கு நான் என்ன பண்ண வரேன் அப்படின்னு சொன்னா, இன்னும் இந்த மனதை உழுது 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 பண்படுத்திட்டே இருக்கேன். ஏன்னா இங்க வந்து உட்கார்ந்து யாதுமானவளுக்கு நீங்க தயாராகிறதுக்கு முன்னால நான் சொன்னேன் தானே, நோன்பு நிற்கிறது, பசினா என்னன்னு புரிஞ்சுக்கிறது, நம்ம உடலை நாமளே மீண்டும் மீண்டும் தாக்கத்துக்குள்ளாக்குறது, வலினா என்னன்னு புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்தா மட்டும்தான் நாம தயாரா ஆவோம். அதே மாதிரி ஒலிம்பிக்ல ஓடணும் அப்படின்னா உட்கார்ந்து இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒலிம்பிக்ல ஓட வைக்க முடியாது. ஓடி 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 பயிற்சி இருக்கிறவங்களை மட்டும்தான் நாட்டுக்காக ஓட வைக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி யாதுமானவள் அப்படின்னு நீங்க எல்லாம் உங்களை நீங்களே சொன்னா கூட மனதுக்குள்ள அந்த விதை போய் இறங்கணும் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய கசடை நான் எடுக்கணும். மேல தேங்கி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாததை எடுக்கணும். அந்த தேவையில்லாதது யார் கொடுத்தது? இன்ஸ்டாகிராம் காலையில பார்க்காம வந்திருக்க மாட்டீங்க, வாட்ஸ்அப் பார்க்காம வந்திருக்க மாட்டீங்க, பேஸ்புக் பார்க்காம வந்திருக்க மாட்டீங்க. இத சொல்றதுல எனக்கு கூச்சம் இல்ல, இதை கேட்கறதுல உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கானோ எனக்கு தெரியாது. ஆனா தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஏன் செய்யணும்? கிடைக்காம கிடைச்ச என் வாழ்க்கையை நான் ஏன் வீணடிக்கிறேன் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வரும். அப்ப இது எல்லாம் இல்லாமலேயே என்னால வாழ முடியும், இது இல்லாமலேயே எனக்கு சாப்பாடு ஜீரணம் ஆகும். ஆனா குழந்தைங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா? இதனால ஏற்பட்டது புதிதாக வந்த திரைப்படமாக இருக்கலாம், அதுல வந்திருக்கக்கூடிய பாடலாக இருக்கலாம், அல்லது ஏதாவது திரைப்பட கதாநாயகனை பத்தி கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கலாம். இதெல்லாம் மனதுல மேல சகதி மாதிரி இருக்கு. நான் அதெல்லாம் தோண்டி எடுக்கணும், மறுபடியும் எடுக்கணும். கையில காயம் ஆயிடுச்சு அப்படின்னா மேல என்ன ஆகும் அப்படின்னா தோல் தடிமனா வரும், உள்ளுக்குள்ள ஆறவே ஆறாது. போய் மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா ஒரு காட்டனை எடுத்து அதை சானிடைஸ் பண்ணி என்ன பண்ணுவாருன்னா மேல இருக்கிற அந்த தோலை அழுத்தி துடைக்க சொல்வாரு. அந்த நர்ஸ் அப்படியே அழுத்தி துடைப்பாங்க, அந்த புண்ணினுடைய வாய் ஓபன் ஆற மாதிரி துடைப்பாங்க. அதுக்குள்ளே மறுபடியும் ஃப்ரெஷ் பிளட் ஹேஸ் டு கம். அப்படி வந்தா மட்டும்தான் இட் வில் ஹீல்னு அர்த்தம். மேல சும்மா பொறுக்கு தட்டின மாதிரி அப்படியே இருந்ததுன்னா உள்ள காயம் அப்படியே இருக்கும், மருந்து இன்னும் உள்ளேயே போகாது. வெளியில என்ன பண்ணாலும் மருந்து உள்ள போகாது. இப்ப யாதுமானவளுக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய மருந்து உள்ள போகணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதற்காக தான் இவ்வளவு நீண்ட நேரம் எடுக்கிறேன். மறுபடியும் இவர்களை பத்தி சொல்லும் பொழுது அதுல உங்களுக்காக அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய விஷயம் மற்ற நாடுகள் எல்லாம் வந்தாச்சு. இன்னைக்கு போய் மறுபடியும் தேடி பாரு, ஹியூமன் பேப்பிலோ வைரஸ் அப்படிங்கறத பத்தி பாரு. வாட் இஸ் இட் அப்படின்னு பாரு. HPV அப்படின்னா என்னன்னு போய் பாரு. பயோகெமிஸ்ட்ரி உங்க பிரின்சிபல் மேம் இருக்காங்க, ஷி மஸ்ட் பி நோயிங் இட் நான் நினைக்கிறேன்.
பெண்களின் கர்ப்பப்பையை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் அது. அம்மாவுடைய கர்ப்பப்பை மிகவும் புனிதமானது. ஆண்டவன் இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்தை விட கூட அதை கூட கருவறை நம்ம சொல்றதுக்கு காரணம் அதுதான். மிகவும் புனிதமானது, மிகவும் பத்திரமானது, பாதுகாப்பான ஒன்று. அம்மாவுடைய கருவறையில் இருக்க வரைக்கும் எது தாக்கினாலும் அம்மாவை தாக்கிவிட்டு அவள் அனுமதித்தால் மட்டும்தான் நம்மளை தாக்கும் அது. அப்ப அந்த கருவறை என்பது புனிதமானது மட்டுமல்ல, மிகவும் பாதுகாப்பானது. ஆனா அந்த கருவறை புற்றுநோய், அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே இந்தியால பல பெண்கள் அதனால துடிச்சிட்டு இருக்காங்க, பல பெண்கள் அதனால உயிரிழந்திருக்காங்க. நான் எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு உறவை ஒரு 6 மாதம் 8 மாதத்திற்கு முன்னால் இழந்தது கூட சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு தான். அந்த புற்றுநோய்க்கு எதிராக ஆஸ்திரேலியா 2018 களமிறங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா இறங்கி இருக்கு. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல கூட அதை கொண்டு வந்தாச்சு, கொண்டு வந்து வேக்சின் போட்டே ஆகணும்னு சொல்றாங்க. அதனுடைய விலை மிகவும் அதிகமாக இருப்பதால் இந்தியாவால் அதை தன்னைக்கு கொண்டு வர முடியல. 2 வருடங்களுக்கு முன்னால பட்ஜெட் போடும்போது திருமதி நிர்மலா சீதாராமன் இதை பத்தி பார்லிமெண்ட் ஃப்ளோர்ல பேசினாங்க. சுதாமூர்த்தி எம்பி அவர்கள் இதை பற்றி பேசினாங்க. இப்ப நான் அதை பத்தி உங்ககிட்ட மறுபடியும் சொல்ல, இன்னைக்கு போய் தேடு. நீ எடுத்திருக்கிறது லிட்ரேச்சர் மேஜராக இருந்தாலும் சரி, பாட்னியாக இருந்தாலும் சரி, அல்லது எக்கனாமிக்ஸ் மேஜராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக உன்னை தாக்கக்கூடிய நோய்கள் என்னன்னு உனக்கு தெரியணும். ஆண்களை விட இன்னும் அதிகமாக 2 புற்றுநோய்களுக்கு பெண்ணின் உடம்பு ஆளாகக்கூடியது மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும். நம்ம பெற்ற அம்மாவை நம்மளால காப்பாற்ற முடியணும், அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், பிரார்த்தனை நம்மளால பண்ண முடியும். ஆனா அடுத்த தலைமுறை பெண்களாக இருக்கக்கூடிய உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா நீ புரிந்து கொள்ள வேண்டியது, இந்தியா சுதந்திரம் கிடைத்த போது 1947 the average age of an Indian woman was just 32 அல்லது 33. 32-33 வயதை தாண்டியவர்கள் கிடையாது இந்தியா சுதந்திரம் கிடைத்த போது பெண்கள் ஆவரேஜ் ஏஜ். இப்போ 2025ல 8th of October 2025ல the average age of an Indian woman is 74. 74 வயது அவளால உயிரோட வாழ முடியும். 74 வயது இந்திய பெண்களை வாழ வைக்கிறதுக்காக யார் யாரோ முயற்சி பண்றாங்க, எங்கெல்லாமோ நடக்குது, பெரிய பெரிய ரிசர்ச் நடக்குது. அதுல இருக்கக்கூடிய அந்த வேக்சின் and it has to be given 9 வயதிலிருந்து 13 வயதுக்குள் பெண் குழந்தைகள் பூப்படைவதற்கு முன்னால், பருவம் அடைவதற்கு முன்னால் அந்த மருந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு தான் உலக நாடுகள் சொல்றது. என்ன காரணம்னா உலக கலாச்சாரம், வெஸ்டர்ன் வேர்ல்ட், மேற்கத்திய கலாச்சாரம் பார்க்கும் பொழுது 13-14 வயதிலேயே பெண் குழந்தைகளுக்கு ஆண் நண்பர்கள் உருவாகக்கூடிய வயது அதுவாக கணிக்கிறார்கள். அவங்க ஆண்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய வயதாக பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். உனக்கு இதுல கூச்சமோ தயக்கமோ இருக்க வேண்டாம், காது கொடுத்து கேட்க வேண்டிய பொறுப்பு இருந்தா மட்டும் போதும். அப்போ அது மாதிரி இல்ல. ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் இந்தியன் கல்ச்சர் ஹஸ் நாட் கான் தட் ஃபார். நம்முடைய கலாச்சாரமும் குடும்ப சூழலும் பண்புகளும் உன்னை படிக்க வைக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய போதனைகளும் உன் உடலை எந்த காலம் வரை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்காங்க. நேரடியா என்ன மாதிரி சொல்றவங்க இருக்கலாம், மறைமுகமாக சொல்றவங்க இருக்கலாம், மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கும். இரவு நேரங்கள வெளியில போற ஆண்கள் போலாமா, நான் போக கூடாதா, 8 மணிக்கு அப்புறம் நான் போக கூடாதா, இங்க நான் வரக்கூடாதா, அங்க நான் வரக்கூடாதா, நீ கேட்கும் போதெல்லாம் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் உங்ககிட்ட உன் உடம்ப நீ காப்பாத்திக்கணும், உடம்ப நீ காப்பாத்திக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அவங்க சொல்லாமல் விட்ட செய்தியில ஒன்று. மற்ற நாடுகள் 9லிருந்து 13 வயதுக்குள் இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நாங்க நினைக்கிறோம் 18-20 வயது வரைக்கும், கல்லூரி வயது வரைக்கும் கூட நம்மளால இந்த இன்ஜெக்ஷன் கொண்டு போக முடியும். ஆனா என்ன, ஒரு இன்ஜெக்ஷனுடைய காஸ்ட், ஹியூமன் பேப்பிலோ வைரஸ், இன்னைக்கு தேடு போய். ஏன்னா நீ உன்னுடைய மொபைல் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு கருவி. மொபைல் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டாள் அல்ல நான். மொபைல நீ என்ன தேடணும்னு சொல்லி கொடுக்க வேண்டிய புத்திசாலி ஆசிரியர் நான். உனக்கு நீ எதை தேடுன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் நான். போகாதேன்னு சொல்ல மாட்டேன், போ. ஆனா எதை தேடணும், எல்லாரும் வரும்போது அச்சப்பட்டு அவசரமா மாத்தக்கூடிய குப்பையை போய் கிளறாதேன்னு சொல்றேன். நீ நல்ல விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கும் போதும் குப்பை வந்து விழும். ஆனா அது குப்பைன்னு உன் மனதுக்கு தெரியும், உன் அறிவுக்கு தெரியும். அதனால உன் வயது என்ன சொல்லும், அது என்னதான் குப்பைன்னு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லும். காலை வச்சுட்டே அப்படின்னா மீண்டு வருது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுவோம், அதுகிட்ட போகாதே போகாதேன்னு சொல்லுவோம். இது நெருப்புன்னு தெரியும், தொட்டா சுடுன்னு தெரியும். ஆனா அதை தொட்டா சுட்டுக்கிட்டவங்களை பார்த்து நகர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றோம். இல்ல நான் போய் தொடுவேன் சுட்டுக்குவேன் அப்படின்னா நல்வாழ்த்துக்கள், வேற ஒண்ணு என்னால சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றோம், திரும்பி அதுல இருந்து வர அப்படிங்கும் பொழுது போய் பாரு, வாட் இஸ் திஸ் வைரஸ், வை ஷுட் ஐ ஹேவ் திஸ் வேக்சின். இந்தியால அதை கொண்டு வரணும். நிறைய உங்களுக்கு லேடி டாக்டர்ஸ், கைனகாலஜிஸ்ட் கிட்ட எல்லாம் அது அவைலபிள், இட் இஸ் அவைலபிள். ஆனா 3000 - 4000 ரூபாய் வரைக்கும் அது ஒரு டோஸ். 275 ரூபாய் கொடுத்து போலியோ டிராப்ஸ் கொடுக்கறதுக்கே திணறக்கூடிய ஒரு நாட்டுல எப்படி இது முடியும்னு நினைக்கிறீங்க? நாம ஒரு மொபைல ரீசார்ஜ் பண்ணாலும் பண்ணுவோம், தீபாவளிக்கு ஒரு செட்டுக்கு 4 செட்டு ட்ரெஸ் வாங்கினாலும் வாங்குவோமே தவிர நம்மளுடைய கர்ப்பப்பையை காப்பாற்றக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னா இது போட்டா வராதா அப்படின்னு அதை பற்றி தெரிந்தவர்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்கும்போது தெரியாதவர்கள் தான் உறக்க பேசுவோம்.
அது நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய சாபக்கேடு. 1000 ஆண்டு காலமாக உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி யாரோ ஒரு மருந்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை அரை வினாடி பொழுதில் இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமேதாதிகள் இருக்கக்கூடிய நாடு நம்ம. அப்போ இதை கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க பாடுபட்டு இருக்காங்க. அதனுடைய விலை கொஞ்சம் குறையுமே, ஆனால் if only the cost can be brought down and the vaccine production can be made more, இன்னும் அதிகமாக இந்த வேக்சின் தயாரிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போலியோ எதிர்த்து நின்ற மாதிரியே சர்விக்கல் கேன்சரை எதிர்த்து குழந்தைகளுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கறது பெரிய குறிக்கோளாக எடுத்துக்கொண்டிருக்கு ரோட்டரி. அது மட்டும் இல்ல, சில ரோட்டரி கிளப்ல இறங்கியாச்சு இதுக்குள்ள. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் 3026, அதுல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ரொட்டேரியனும் ஒரு குழந்தை, பெண் குழந்தையை அடாப்ட் பண்ணிருக்காங்க. 10,000 ரூபாய் ஆகும் மேக்சிமம் அந்த 3 டோசேஜ் கொடுக்கறதுக்கு. அந்த குழந்தைங்களுக்கு போட்டுடலாம், காத்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களை காப்பாற்றணும்னு இறங்கினவங்களுக்கு நம்மால கொடுக்கக்கூடியது என்ன? தேங்க்யூ.